திரு அருணன், நீங்கள் தொடர்ச்சியாக கவனித்திருக்கலாம். நிலம் கையகப்படுத்தக்கூடிய மசோதா அமளி ஏற்பட்ட போது வெளியில் பல பாஜக அமைச்சர்கள் சொன்னது காங்கிரஸ் அரசியல் சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னு. தொடர்ந்தியாக உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருந்தால் மத சகிப்புத்தன்மை குறித்து பாராளுமன்றத்தில் பேசலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த சொல்லாடல் என்பது அர்த்தம் மிகுந்தது, அரசியல் புதிந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அரசியல் சகிப்பின்மை அது பற்றி பேசுவதற்கான தேவை எங்கு வந்தது? அதாவது காங்கிரஸுக்கு அரசியல் சகிப்பின்மை இருந்தது என்பது உண்மைதான். குறிப்பாக அது அவசர நிலை ஆட்சி என்பதன் மூலம் வெளிப்பட்டது. அந்த ஒரு 2 ஆண்டுகள் அப்படி இருந்தது என்பது உண்மை, அது மறுக்க முடியாது. ஆமாம், அது ஒரு வரலாற்று உண்மை, நாம அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா ஆதரிச்சாங்கல்ல, அதுவும் வரலாற்று உண்மைதான். அது சிபிஐ கட்சி தான், சிபிஎம் சொன்னேன். நீங்க அப்படி சொல்ல கூடாது. நீங்க சரி அதை நீங்க ஒத்துக்கிறீங்க, கம்யூனிஸ்ட் ஆதரிச்சாங்க. வரலாற்று சொல்லச்சு, வரலாற்றுல சில மறைக்கப்படுவதை ஞாபகப்படுத்துவது உங்க கடமையும் நான் நினைவுபடுத்துகிறேன். அது வரலாறு யாரும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. நானும் மறுக்கலையே. சொல்லுங்க, நீங்க பேசும் பொறுமையா கேட்டீங்க, அதுக்குள்ள இவ்வளவு பதட்டம் பண்ணீங்க. சாரி, பதட்டம் இல்ல. ஆகவே சிபிஐ கட்சி ஆதரிச்சது தவறு என்று அந்த கட்சியை பிறகு ஒப்புக்கொண்டது. ஆமா, சிபிஎம் ஆரம்பத்திலிருந்து எதிர்த்தது. ஆகவே அந்த அரசியல் சகிப்பின்மை என்பது அவசர நிலை ஆட்சி மூலம் வெளிப்பட்டது என்பது ஒரு வரலாற்று உண்மை. ஆனா வெங்கையா நாயுடு அந்த பழைய வரலாறை இப்பொழுது நினைவூட்டுவது என்பது நல்ல நோக்கத்தில் அல்ல, இது திசை திருப்பும் தந்திரம்ங்கிறேன். இன்றைக்கு இந்த அண்மை காலத்தில், சமீபத்தில், அதிலும் குறிப்பாக மோடி அரசு உருவான இந்த 1.5 ஆண்டு காலத்தில் என்ன சகிப்பின்மை மிக முக்கியமாக இங்கே இருப்பது, உருவாகி இருப்பது அறிவுசார் சகிப்பின்மைங்கிறேன். இங்கே இப்பொழுது உருவாகி இருப்பது பண்பாட்டு சகிப்பின்மைங்கிறேன். எதை வச்சு சொல்கிறேன்? வரிசையாக படுகொலைகள் நடக்கின்றன. தபோல்கர் படுகொலை செய்யப்படுறார், பன்சாரே படுகொலை செய்யப்படுறார், கல்புர்கி படுகொலை செய்யப்படுறார். இவர்கள் மூவரும் பகுத்தறிவுவாதிகள். இந்த மூவருடைய கொலையில் சனாதன சன்சத் என்கிற ஒரு வைதீக அமைப்பு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று மகாராஷ்டிரா போலீஸும் சொல்லுகிறது, கர்நாடக போலீஸும் சொல்லுகிறது. அப்போ அவங்க ஏன் படுகொலை செய்யப்பட்டாங்க என்றால், அவங்க ஒரு பகுத்தறிவுவாதிகள். அந்த பகுத்தறிவை பழமைவாதிகளால் செதிக்க முடியவில்லை. இதைத்தான் நான் அறிவுசார் சகிப்பு இன்மை அப்படிங்கிறேன். இது இன்றைய நிலைமை. இந்த 3 படுகொலைகள் இன்னும் முழுமையாக அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படலை. இதுதான் என்ன நடக்குது என்று நமக்கு புரியலை. இந்த ஆவேசம் நண்பர் சரியா குறிப்பிட்டார் அல்லவா? விஷயம் வெறும் அரசியல் களத்திலே மட்டுமல்ல. ஏன் எழுத்தாளர்கள், ஏன் விஞ்ஞானிகள், ஏன் வரலாற்றாளர்கள் கொதித்தெழுந்து விருதுகளை திருப்பி தந்தார்கள்? ஏன் இந்த நாட்டிலே சகிப்பின்மை என்கிற வார்த்தை அவங்க எல்லாரும் ஏன் பயன்படுத்தினாங்க? இது ஒண்ணு. 2வது, நான் எதை பண்பாட்டு சகிப்பின்மைங்கிறேன். என்னங்க, ஒரு மாட்டுக்கறி வைத்திருந்தார் வீட்டில் என்கிற ஒரு பேச்சை அதை கிளப்பி விட்டு ஒரு முஸ்லீம் பெரியவர் அடித்தே கொல்லப்படுகிறார் உத்தரப்பிரதேசத்தில். அடுத்து இமாச்சல பிரதேசத்தில் அதே விவகாரத்தில் ஒரு கொலை செய்யப்படுகிறார். அடுத்து ஜம்மு காஷ்மீரில் ஒரு லாரி டிரைவர் அதே விவகாரத்தால் கொலை செய்யப்படுறார். வர இந்த 3ம் அடுத்தடுத்து ஒரே மாதத்தில் நடக்குது. அப்படின்னா என்னன்னா, ஐயா மாட்டிறைச்சி எங்களுக்கு பிடிக்கல சாப்பிட்றது, அப்படின்னா நீ சாப்பிட்டால் கொலையும் செய்வோம் என்பது சகிப்பின்மைக்கு உச்சபட்ச உதாரணமா இல்லையா? திரு அருணன், இதுல வி.கே. சிங் அவர்கள் பத்திரிகைகளை சொன்னது ஊடகங்கள் இதை பெரிதுபடுத்துகிறது, எக்ஸாகரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றப்ப, டெல்லியில் தேர்தல் வருகிறது, சர்ச்சில் ஒரு திருட்டு சம்பவம், ஆனால் சர்ச்சின் மீது தாக்குதல்னு ஊடகங்கள் விமர்சித்தது. டெல்லி அரசியல் முடிவுகள் வந்த பிறகு அதை கைவிட்டுட்டாங்க. பீகார் அரசியல் வருகிறது, ஒரு மாட்டிறைச்சி சம்பவத்தை எடுத்தாங்க, பேசினாங்க, விட்டுட்டாங்க. இந்த இடத்துல தான் நாங்க சொல்றது, இவங்களால அரியணைக்கு வருவதற்காக இவர்கள் மிகைப்படுத்துகிறார்கள். அதாவது பீகார் தேர்தல் வருதுல்ல, அது ஏன் அப்ப தாத்திரியில இந்த சம்பவம் நடக்குது? செஞ்சது யாரு என்று குற்றப்பத்திரிக்கை யார் மீது இருக்கு? அந்த உள்ளூர் பாஜக பிரமுகருடைய மகன். இது யாருங்க செஞ்சு? எங்க பீகார் தேர்தல் வருதுன்னா நீங்க எச்சரிக்கையா இருந்திருக்கணும். அந்த உள்ளூர் எம்எல்ஏ அவர் பிரமாதமா பேசுறாரு, மாட்டிறைச்சி கூடாதுன்னு பார்த்தா அவரே மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்கிற நிறுவனத்துல அவர் பங்குதாரர் அல்லது அவங்க சொந்தக்காரங்க பேச்சு வருது. ஆக அப்படி ஒரு காரியம் செய்து கொண்டே மாட்டிறைச்சிக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை இந்த பீகார் தேர்தல் போது யார் உங்களை செய்ய சொன்னா? ஆகவே இது ஏற்கனவே உள்ளது, நடந்து கொண்டிருக்கிறது, நீங்க செய்வீங்க, ஆனால் அதை பற்றி எதிர்க்கட்சிகள் பேசக்கூடாது என்பது எந்த ஒரு நியாயம்? நான் உங்களிடம் முதல் கட்ட வாதமாக நான் திரும்ப எளிமைப்படுத்திய இந்த கேள்வியை வைக்கிறேன். நீங்க அரசியல் சகிப்பின்மை, காங்கிரஸ் அரியணைக்கு வரணும், எதிர்க்கட்சியாக இருக்கிறது ஆளுங்கட்சியாக வர துடிக்கிறதுன்னா
எல்லா எதிர்க்கட்சிகளும், நீங்களே எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப ஆளுங்கட்சிக்கு வரணும்னு தான் துடிச்சிங்க, நாடாளுமன்றத்தை முடக்குனீங்க, குற்றச்சாட்டுகளை பரஸ்பரமாக வைத்தீர்கள். என்னுடைய கேள்வி என்பது நீங்க அரசியல் சகிப்பின்மை என்ற சொல்லாடலையே மத சகிப்பின்மைக்கு மாற்றாக ஒன்றை வச்சு திசை திருப்புகிறீர்கள் என்பதுதான் உங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு. அரசியல் சகிப்பின்மையையும் மத சகிப்பின்மைக்கு மாற்றாக வைத்திருப்பதாக நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல், ஒரு நாட்டின் அரசியலை பொறுத்தவரையில் அங்கு மதம், ஜாதி, மத, இன வேறுபாட்டிற்கு அப்பாற்பட்ட ஒரு நல்லாட்சியை வழங்குவதுதான் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய, மத்திய அரசாங்கத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்டில் நான் என்ன எளிமையா கேட்கறதுன்னா, மோடி அவர்கள் பெரும்பான்மை பெற்று வந்திருக்கிறார், இங்க இருக்கக்கூடிய தேர்தல் முறைப்படியே அவருக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு, ஆட்சியில் இருக்கிறார் அப்படின்னா, இது மாதிரி காங்கிரஸ் இதைவிட மிருக பலத்தோடெல்லாம் பாராளுமன்றத்தில் இருக்கிறது. அது ஒன்றும் புதிதானது அல்ல. அப்போது எதிர்க்கட்சிகள்லாம் குரல் கொடுத்தாங்க. ஏதோ நீங்கள் தான் முதல் முறையாக பெரும்பான்மையில் நாடாளுமன்றத்தை அமர்ந்திருப்பதை போலவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினாலேயே அரசியல் சகிப்பின்மை அப்படின்னு பேசுவது அபத்தமாக இருக்கிறதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்பாகவே காங்கிரஸ் பலமுறை அறுதி பெரும்பான்மையோடு பாராளுமன்றத்திலே இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்திருக்கிறது என்பதை நாங்களும் அறிவோம். இது புதியதான ஒரு சூழ்நிலை என்று சொல்ல முடியாது. ஆனால் சகிப்பின்மையை பொறுத்தவரையிலே காங்கிரஸ் கட்சிக்கு அது இரத்த நாளங்களோடு ஊறிப்போன ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஆட்சியில் அமர்ந்த பிறகு இந்த காரியங்கள் முன்வைக்கப்படவில்லை. இதே போன்ற குற்றச்சாட்டுகளும் இதே போன்ற வாத விவாதங்களும் சபையிலே, அரசியல் களத்திலே முன்வைக்கப்படவில்லை. காங்கிரஸ் கட்சி அரசியல் சகிப்பின்மை கொண்டது என்பதை பற்றி மரியாதைக்குரிய அருணன் அவர்களையே மிகச்சிறப்பாக எடுத்து கூறினார். முதலாக எப்போதெல்லாம் தாங்கள் ஆட்சியில் அமர்வதில் சிக்கல் இருக்கிறது என்று காங்கிரசுக்கு தோன்றுகின்றதோ, எப்போதெல்லாம் ஆட்சியில் அமரவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலை காங்கிரசுக்கு ஏற்படுகின்றதோ, அப்போது அவர்கள் அந்த அரசியல் சூழ்நிலையின் சிந்தனை பரிமாணத்தை ஒரு போக்கில், அந்த பரிமாண போக்கில் மாற்றம் ஏற்படுத்துவதற்காக இதே போன்ற சில கருத்துக்களை முன்வைப்பார்கள். 75 77 வரை அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்த போது கூட நம்முடைய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இதற்கு முன்பும் அதற்கு பின்பும் இல்லாத அளவிலே 42வது அரசியல் சாசன சட்ட திருத்தம் என்பது இந்த நாட்டின் அரசியல் அமைப்பினுடைய போக்கையே மாற்றி இந்திரா கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய அளவிலே, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்பது போய் இந்திரா கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய அளவிலே எமர்ஜென்சி காலகட்டத்திலே நம்முடைய நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தையே திருத்துவதற்கு இவர்கள் தயங்காதவர்கள். இன்றைய ஒரு சூழ்நிலையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், எந்த விதத்தில் இவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியோ மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கமோ பொறுப்பேற்க முடியும்? அதை நம்ம தொடர்ந்து வரலாம். ஆனால் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு நான் பெருமாள் மணி அவர்களிடம் கேட்க விரும்புவது, நீங்க காங்கிரசுக்கு அரசியல் சகிப்பின்மை என்று நீங்கள் சொல்லிவிடலாம். ஆனால் திரு அமெரிக்கை நாராயணன் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி என்பது, நாங்கள் மட்டும் எதிர்த்தோம் என்றால் எங்கள் மீது எளிதாக இந்த விமர்சனத்தை முன்வைத்து விட முடியும். ஆனால் எழுத்தாளர்கள், நாடு தழுவிய அளவில் பல்வேறு விதமான தரப்புகள், சமூக அமைப்புகள் எதிர்க்கிற போது அரசியல் சகிப்பின்மை என்கிற ஒற்றை சொல்லை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த பண்பாட்டு சகிப்பின்மையை நீங்கள் எதிர்கொண்டு விட முடியுமா என்கிற கேள்வியை ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நாம் தெரிந்து கொள்ளலாம். பொறுத்திருங்கள்.